படிங்க. நானா யோகி முனி அந்த 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 இதுதானே. ஆமா. நானா யோகி முனீந்திர கிருத் ஸ்ரீ வசதிம் நானார்த்த சித்தி பிரதாம் நானா புஷ்ப விராஜிதாங்கிரியுகலாம் நாராயணேனார்ச்சிதாம் நாதா பிரம்மமயீம் பராத்பரதராம் நானார்த்ததத்வாத்மிகாம் மீனாட்சிம் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்யபாராம் நிதிம் நானா யோகி முனீந்திர கிருத்சு வசதிம் நானார்த்த சித்தி பிரதாம் நானா புஷ்ப விராஜிதாங்கிரியுகலாம் நாராயணேனார்ச்சிதாம் நாதா பிரம்மமயீம் பராத்பரதராம் நானார்த்ததத்வாத்மிகாம் மீனாட்சிம் பிரணதோஸ்மி சந்ததமகம் காருண்யபாராம் நிதிம். இந்த ஒரு லைனும் கரெக்டா வருது, பாக்கி எல்லாம் தப்புப்பா. அது திருப்பி திருப்பி படிக்கிறதுனால கரெக்டா வந்துடும். எது எதை திருப்பி திருப்பி படிக்கிறோமோ அது கரெக்டா வரும். அவ்வளவுதான். சரி. ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைன்னா கவிதாவை காணல. இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். முத்தாரம்மன் கோவில் இருக்குல்ல, முத்தாரம்மன் கோவில்ல முக்தி என்னது சாமியும் சிவனும் ரெண்டு சாமி உள்ள சுவாமி. கேக்குதா சுவாமி? சொல்லுங்க. முத்தாரம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்களா, அங்க வந்து ரெண்டு சாமியும் முக்தீஸ்வரரும் தேவியும் சேர்ந்து இருக்குல்ல, அந்த கோயில்ல இந்த இதெல்லாம் அது என்ன சொல்ல, சாமிக்குள்ள பாட்டுலாம் படிக்கலாமா? இதே தேவி பாட்டு மட்டும் தான் படிக்கணுமா? முக்தீஸ்வரர் சாமிதான். முத்தார அம்மன் சுவாமினி. ஆமா, தேவி கோயில் தான் இங்க இருக்கு. ஆனா ரெண்டு சாமி இருக்குது. அப்ப சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்காங்க. ஆனா எல்லாருமே தேவி பாட்டு மட்டும் தான் படிக்கிறாங்க. ராகால பூஜை அந்த மாதிரி பண்றாங்க. நம்ம வந்துட்டு அந்த சாமி இருக்கிறதுனால சாமிக்குள்ள சிவன் பாட்டுலாம் படிக்கலாமா? படிக்கலாம். சரி சரி. முத்தாரம்மைங்கிறது இது, அதுதான் இங்க ரெண்டாவது பாடல்ல முத்தாஹார லசத் கிரீட அப்படின்னு வந்தது. அந்த முத்தாரம்மன்ங்கிறது தான் முத்து ஆர அம்மன் முத்தாரம்மன். ராஜபாளையத்துல முத்தாலம்மன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ரலயோகா அபேதக, ராவுடைய இடத்துல லா வருது. ஆமா, ஹாரங்கிறது தமிழ்ல ஆரன்னு மாறுது. முத்தாரம்மனுடைய சிவனுடைய மனைவி சிவா, சங்கரனுடைய மனைவி சங்கரி. அது மாதிரி சம்பு முத்தீஸ்வரருடைய மனைவி முத்தாரம்மை. சிவ பார்வதி ரெண்டு பேரும் சேர்த்தே படிக்கலாம். எல்லாருமே தேவி பாட்டு மட்டுமே தான் படிக்கிறாங்க. அப்ப நான் நினைச்சேன் நம்ம ரெண்டு சாமி இருக்கிறதுனால ஏன் படிச்சா என்னன்னு அப்ப சாமிகிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் படிப்பேன் சில சமயம். சிவா புராணம் படிக்க மாட்டேன், சும்மா சாமி கும்பிடும்போது ஏதாச்சும் படிச்சா அதையும் சிவ ஓம் நம சிவாய அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன். அது சொல்லலாமா தெரியாது, அதான் கேட்டேன். நம்ம சொல்லிக்கலாம். அவங்க கிட்ட சொன்னா அவரோட சட்டைக்கு வருவாங்களா இருக்கும். சாமி சட்டைக்கு வர மாட்டாரு. மட்டும் தான் தேவிக்கும் சாமிக்கும் அலங்காரம் பண்றாங்க. ஆனா பாட்டு இந்த இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் தேவிக்கு மட்டுமே தான் பண்றாங்க. அதாங்க. வில்லு பாட்டெல்லாம் உண்டா? வில்லு பாட்டு ஒண்ணும் இல்ல. இப்ப இல்லையா இருக்கும், முன்னாடி இருந்திருக்கும். சரி, வில்லு பாட்டு எல்லாம் முத்தாரம்மன் கோவில்ல வில்லு பாட்டுலாம் இருக்கணும். கோயில்ல வில்லு பாட்டு உண்டு, திருவிழா டைம் இருக்கும். அதான் கேட்டேன். முத்தாரம்மன் கோவில்ல வில்லு பாட்டு இருக்கணும். எப்ப இருந்துச்சு மைனி? திருவிழா சமயத்துல இருந்துதான்.
இல்லையே, தெரியல. இருந்ததுல விஜய், முன்னாடி இல்லையா? இருந்ததுல வில்லுப்பாட்டு. அப்படியா? சின்ன பிள்ளையில ஆமா, இருக்குமா? ஒரு டைம் வைப்பாங்க, ஒரு டைம் வைக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப சித்ரா பௌர்ணமிக்கு திருவிழா. வருது. இப்ப தேவி ஆ, மட்டும் தானே வருது கோயில் நம்ம நடையில எல்லாம். அப்ப எனக்கு ஒரு ஆமா சந்தேகம் இருந்துச்சு. அதான் நான் கேட்டேன். தேவி 2 பேரும் இருக்காங்கல்ல. அப்ப ஆமா முத்தாரம். ஆமா. அதனால எனக்காட்டு ஒரு வந்தது. கேப்போம் அப்படின்னு. அங்க மாடங்கோவில் இருக்குல்ல, அங்க அங்க வந்து இதெல்லாம் பண்ணும். வில்லு பாட்டெல்லாம் பாடி இருக்க கேட்டிருக்கேன். நம்ம நான் கோயில் முன்னாடி வச்சிருந்தாங்க, இப்ப ஒரு டைம் வைக்கிறது கிடையாது, அவ்வளவுதானே. உண்டு வில்லுப்பாட்டு. அப்படியா? சரி சரி. இப்ப வேற ப்ரோக்ராம் தான் வைக்கிறாங்க. வில்லுப்பாட்டுக்கு பதிலா குத்துப்பாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல இல்ல. பாட்டா கிடையாது. ஆமா, சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு நைட்டு பிள்ளைகளுக்கு ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி வைப்பாங்க. அப்படி வச்சாலும் நல்லதுதான். அப்படியே போவாங்க, வேற ஒண்ணு வைக்க மாட்டாங்க. அஹ் இப்போ ஆ. கு- குமாரி உஷா, நீங்க ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது. முத்தீஸ்வரர் அப்படின்னு கேட்கல. ஆமா முத்தீஸ்வரரா? ஆமா, அவங்க முத்தாரம்மன் கூட இருக்கிறது முத்தீஸ்வரர் அப்படின்னு டவுட் கேட்கல. ஆமா ஆமா, அது ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு, முக்த அப்படிங்கிறது முத்து அப்படிங்கிற அர்த்தமும் தரும். அப்போ முத்து மாலை அணிந்தவள் முத்தாரம்மை, இது ஒண்ணு. ரெண்டாவது, முக்தி ஈஸ்வரர், அது வந்து முக்தியை தரக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல முத்து மாலை அணிந்த ஈஸ்வரர்னு எடுத்துக்கலாம். சரி. முக்திங்கிற அர்த்தமும் எடுக்கலாம். முக்த அப்படிங்கிறது முக்தி, மோட்சம் அப்படிங்கிற அர்த்தமும் தரக்கூடிய வார்த்தை தான். முக்தியை தருவதனால முத்தீஸ்வரர், அல்லது முத்தாரம்மைக்கு கணவருங்கிறதுனால முத்தீஸ்வரர் அப்படியும் எடுத்துக்கலாம். குலசேகரப்பட்டினத்துல இருக்காங்க 2 பேர். ஓ, அங்கேயும். ரெண்டு சரி பேரும் சரி. இருக்காங்க. இப்ப இங்கேயும் திருவட்டார்ல இருக்கக்கூடிய கோயிலையும் 2 பேரும் இருக்கிறாங்க. அப்போ அதான். இங்க எங்களுக்கு வெறும் முத்தாரம்மன் தான், முத்தீஸ்வரர் கிடையாது, வெறும் அம்மன் இருக்காங்க. பொதுவா குலதேவதைகள், ஊர் தேவதைகள் வந்து முத்தாரம்மையா இருக்கும். முத்தாரம்மன் அல்லது சாஸ்தா. குலதெய்வம். குலதெய்வங்கள், ஊர் தேவதைகள், இவங்க 2 பேரும் தான் அதிகம். கன்னியாகுமரி மாவட்டத்துல சாஸ்தா கோவில் நிறைய இருக்கு. ஆமா, அதுவே தமிழ்நாட்டுல வந்துட்டுனா ஐயனார், சாத்தனார் அந்த மாதிரி ஆயிடும். ஆமா, ஐயனார் கோயில் ஒண்ணு இருக்கு இந்த இடம். அரிஞ்சுனை காத்த ஐயனார்னு ஒண்ணு இருக்கு. சொரிமுத்து ஐயனார் பாவநாசம். ஆமா, சொரிமுத்து ஐயனார். சபரிமலை கோவில்கள்ல வந்து முதல் கோவில் அதுன்னு சொல்றாங்க. கடைசி கோவில் சபரிமலை, முதல் கோவில் சொரிமுத்து ஐயனார் அப்படின்னு சொல்றாங்க. சொரிமுத்து ஐயனாருங்கிறது சாஸ்தா அப்படிதான். நெல்லையில இருக்குது. அதான் அந்த பேட்டை துள்ளுவாங்கல்ல, அந்த கோயில் தானே சொல்றீங்க இல்லையோ? இல்ல, இது வந்து பாபநாசம் பக்கத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல பாபநாசம் பக்கத்துல இருக்கு. அது வந்து ஆக்ஞா குண்டலி சக்தி அதனுடைய இடம். அடுத்தது அச்சங்காவு, ஆரியம், புழை இப்படின்னு அடுத்தடுத்த கோவில்கள் அப்படியே தென்காசி பக்கத்திலே வருது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆதாரங்களை உடையது. குண்டலினி அதாவது மூலாதாரம், அடுத்தது சுவாதிஷ்டானம், மணிபூரகம், ஆக்ஞா வரைக்கும் இந்த 6-7 சக்கரங்கள் சொல்லுவாங்க. சகசிரம் 7வது. இந்த சக்கரங்கள் 6 கோவில்கள் அப்படின்னு ஒரு ஆட்சி இருக்கு. சாஸ்தாவை பற்றி ஒரு அரவிந்த் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்கார். அதுல இந்த விஷயத்த சொல்றாரு போல. 6 ஆதாரங்களுக்கும் பிரதிநிதி 6 கோவில்கள் அப்படின்னு சொல்றாங்க.
யாராவது பேசுறீங்களான்னு தெரியல, எனக்கு சரியா கேட்கல. விஜயலட்சுமி பின்னணியில இருந்து ஏதோ ஒரு குரல் கேக்குது, அதனால கேட்டேன். ஒரு கெஸ்ட் வந்தாங்க. வேற கேள்வி? நிறைவு பண்ணிக்குவோம். பிரார்த்தனை. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीषाः। गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः। पृथिवी सस्यशालिनी। देशोऽयं क्षोभरहितः। ब्राह्मणाः सन्तु निर्भयाः। सर्वे भवन्तु सुखिनः। सर्वे सन्तु निरामयाः। सर्वे भद्राणि पश्यन्तु। मा कश्चित् दुःखभाग् भवेत्। हरिः ओम् तत्सत्। सर्वं ब्रह्मार्पणमस्तु। श्रीकृष्णार्पणमस्तु। हरि ओम. எல்லாருக்கும் சுபராத்திரி. ஹரி ஓம்.